என் அருமை குட்டீஸுகளே, இன்று முயல் ஆமை கதை கேட்போம். வாங்க கதைக்கு போகும் முன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து லைக் பண்ணுங்கோ. ஒரு காட்டில் முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தனவாம். இரண்டும் நல்ல நண்பர்களாக இருந்துள்ளன. அப்படி இருக்கும் பொழுது முயலுக்கு தான் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் எந்த செயலையும் செய்ய முடியும், ஓடவும் முடியும் என்றும், ஆமையால் அவ்வாறு எந்த ஒரு செயலையும் வேகமாக செய்ய முடியாது என்றும் முயல் கர்வத்துடன் இருந்தனவாம். ஒரு நாள் தன் நண்பர் ஆமையை சந்தித்து, நண்பா, நாம் ஒரு பந்தயம் வைத்து கொள்வோம் என்று முயல் கூறியதாம். என்னவென்றால், அதோ ஒரு மலை தெரிகிறது பார், அந்த மலையை தொட வேண்டும். யார் வேகமாக சென்று அந்த மலையை தொடுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று முயல் கூறியதாம். அதற்கு ஆமையானது, வேண்டாம் நண்பா, உன்மேல் எந்த சுமையும் இல்லை, எனக்கோ அப்படி இல்லை. என் முதுகில் மேல் தடிமனான ஒரு ஓடு உள்ளது. இதை சுமந்து கொண்டு என்னால் உனக்கு ஈடு கொடுத்து வேகமாக ஓட முடியாது. அதனால் நீதான் வெற்றி பெறுவாய் என்று ஆமை வருத்தத்துடன் கூறியதாம். ஆனால் முயல் விடாப்படியாக, ஆமையாரே, நீங்கள் தான் முதலில் வருவீர்கள், என்னுடன் மோத உங்களுக்கு பயம் என்று நக்கலாக ஆமையாரை முயல் கிண்டலடித்ததாம். அதனால் ஆமையானது வேறு வழி இல்லாமல் முயல் போட்டிக்கு ஒப்புக்கொண்டன. மறுநாள் தாங்கள் வாழும் குகைக்கு அருகில் நின்று போட்டியை தொடங்கியதாம். முயல் வேகமாக துள்ளி குதித்து ஓடத் தொடங்கியது. ஆனால் ஆமையோ தன் முதுகில் உள்ள ஓட்டுடன் மெதுவாக சொல்லத் தொடங்கியது. முயல் சிறிது நேரம் கழித்து கடந்தவுடன் முயலுக்கு பசிக்கத் தொடங்கியதாம். உடனே சற்று முற்றும் பார்த்த அருகில் கேரட்டு, முள்ளங்கி விளைந்திருப்பதை பார்த்தவுடன் தன் பசியை போக்க, அருமையான தோட்டம் உள்ளது, நன்றாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலாம், அதுவரை ஆமை வர வாய்ப்பு இல்லை, நம்மளை கடந்து செல்ல வாய்ப்பில்லை என்று ஏனென்றால் மெதுவாக ஆமை வருகிறது, அதனால் வேகமாக ஓடி வர முடியாது என்று தவறாக நினைத்தது முயல். அதனால் நன்றாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டது. நன்றாக வயிறு நிறைய சாப்பிட்டதால் முயலானது தன் லட்சியத்தை மறந்து அயர்ந்து நன்றாக தூங்கிவிட்டதா. ஆனால் ஆமையோ உடல் சோர்வாக இருந்தாலும் வயிறு பசியாக எடுத்தாலும் தன் எடுத்த காரியத்தை முடித்து தன் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டதால் முயலால் போடப்பட்ட அந்த பந்தயத்தில் அந்த மலையை தொட்டு தன் லட்சியத்தை நிறைவேற்றியது ஆமை. முயலை தோற்கடித்தது ஆமை. அன்பார்ந்த குட்டீஸ்களே, இந்த கதை மூலம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொருவரும் எடுத்துள்ள லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் எந்த ஒரு ஆசையோ விளையாட்டுத்தனமோ இல்லாமல் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தன் லட்சியத்தை நோக்கி சென்றால் வெற்றி பெறுவது உறுதி. என்ன குட்டீஸ்களே, உங்கள் அனைவருடைய லட்சியம் என்னவென்றால், படித்து நன்றாக வேலைக்கு சென்று நல்ல வாழ்க்கை அமைத்து பெற்றோரை காப்பாற்ற வேண்டும். தன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி புரிந்து வாழ்க்கை நன்றாக அமைத்து இவ்வுலகில் பேரும் புகழுடன் வாழ வேண்டும்.